இல்லையா? இதை நான் கேட்கல, மக்கள் கேட்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் நந்தனம் ஆர்ட்ஸ் கல்லூரிக்கும் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புற தாய்மார்கள் கேட்கிறாங்க. ஏமா படிக்க போன பிள்ளைகளையும் விருது இல்ல, வேலைக்கு போன ஒரு பிள்ளை அந்த பொண்ணையும் விருது இல்ல. கேட்டா நான் யார் தெரியுமா? அதுதான் வித்தியாசம். முன்னாடி எல்லாம் தப்பு நடந்தா தப்புக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா இன்னைக்கு தப்பு நடந்தா அதை தட்டி கேட்க கூட முடியல. ஏன் தெரியுமா? வேலையே பயிரை மேலும் அந்த அவலம் இப்போதே தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. யாரு வந்து கஞ்சா விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நாம எங்கேயும் பெருசா தேடவே தேவையில்லை. போலீஸ் வந்து கஞ்சா விற்கிறவங்க, போதை மருந்து விற்கிறவங்க, பாலியல் குற்றத்துல ஈடுபடுறவங்க இவங்களெல்லாம் எங்கெங்கேயும் தேடவே தேவையில்லைங்க. நேரா போய் ஏதாவது ஒரு அமைச்சருடைய போட்டோ ஆல்பம்ல தேடினாலே கிடைச்சிருவாங்க. ஆதவர்ஜுனா தெரியுமில்ல? இப்ப விஜய் கட்சியில இருக்கிறாரு. ஆனா எல்லாம் திமுகவோட கூட்டாளி தான். கொஞ்ச நாள் முன்னாடி திமுக இருந்தாரு, அதுக்கப்புறம் கொஞ்ச வருஷம் மியூசிக்கால இருந்தாரு. அவங்களோட சோசியல் மீடியா எல்லாத்தையும் அவர்தான் கவனிச்சுக்கிட்டாரு. யார் சொல்றேன்னா உள்கையவரு, உள்ள எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சவரு இன்னைக்கு புட்டு புட்டு வைக்கிறாரு. கஞ்சா விற்பனையால் தான் தேர்தலுக்கு நிதியே சேகரிக்கிறாங்க திமுக அரசுன்னு நான் சொல்லல, ஆதவர்ஜுனா சொல்றாரு. இன்னைக்கு நடக்கிற குற்றங்களை பாத்தீங்கன்னா ஏமா எல்லா இடத்துலயும், அது நிர்வாகமா இருக்கட்டும், அரசா இருக்கட்டும், கல்லூரியா இருக்கட்டும், கார்பரேட்டா இருக்கட்டும், எங்கேயோ கற்பாடுகள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம களைஞ்சி எடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல அரசுடைய கடமை. ஆனா இங்க 5 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் பாத்தீங்கன்னா பெண்கள் மீதும் குழந்தைகளுக்கு மீதும் NCRB சொல்லுது புள்ளி விவரம் 50% குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது சொன்னீங்களே பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்லை, மதுவை மூட வேண்டும் அப்படின்னு. ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரு பாராட்டு கொடுக்கட்டுமா? ஸ்டாலின் அவர்கள் மாதிரி ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவர் கிடையாதுமா. அவர் எதிர்கட்சி தலைவரா மீண்டும் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா அப்ப ரொம்ப பெருப்பா பேசுறாரு. கனிமொழி அக்கா அப்ப வந்து ரொம்ப பெருப்பா பேசுறாங்க. தமிழ்நாட்டுல இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, அவங்களுடைய கண்ணீர் உங்களுக்கு எல்லாம் கேட்கலையா, மது ஒழி அப்படின்னு பேசுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் எஃபர்ட்டும் வார்த்தை இருக்கிறாங்க. 11th லெவல்னு சொல்லி சமூக நல கூடம், எப்படி சமூக நல கூடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஊத்தி கொடுக்குறாங்கம்மா. சமூக நலத்துக்காக சொன்னாலும் சொல்லுவாங்க, இல்ல கிளப் நாங்க வைக்கலன்னா கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் குடிச்சுட்டாங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் குடிச்சிருவாங்க சமுதாய நலக்கூடம். அதான் அதனால சமுதாயத்துக்கு நம்ம வந்து மனமதி மன்றம், மனதையெல்லாம் மகிழ்விக்கிறது எப்படி? வீட்டில் இருக்கிறவங்க தாலியா இருக்கிறது. அம்மா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அந்த தங்க தாலியை அறுக்கிறது.